ஆட்சியை கொண்டு வருவது இது எங்கே நடக்குது? இங்க அவங்களோட முக்கியமானது இந்த இலவசங்கள் கொடுக்கிறது. அதுலயே அவங்க நம்மளோட எதுக்கு முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, டாப் ப்ரையாரிட்டி எது இருக்கணுமோ அதெல்லாம் கீழே போயிடுச்சு. எதெல்லாம் கீழே இருக்கணுமோ அதெல்லாம் மேல போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை நான் பாக்குறேன். அந்த மாதிரி அந்த சட்டத்தின் ஆட்சி கண்டிப்பா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு போலீஸ்காரங்க தடுக்க முயற்சி பண்றாங்க, பஸ் அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க, சிக்னலை கிராஸ் பண்ணி. என்ன நடக்குது? அவங்களுக்கு மெமோ கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அந்த சட்டத்தின் ஆட்சி கண்டிப்பா வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க டிரைவர்ஸ் மட்டும் குத்த சொல்லி இங்க போக்குவரத்து நெரிசல் அவங்க இத்தனை ட்ரிப் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு யாரா இருந்தாலும் சென்னை தான் வரணும். இன்னைக்கு ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா சென்னைக்கு போகணும், இன்னைக்கு ஒரு சினிமா நடிக்கணும் சென்னைக்கு போகணும். இது எல்லாமே இங்க டீசென்ட்ரலைசேஷன் இல்ல. அதிகார பரவலாக்கல எதுக்கு எடுத்தாலும் சென்னைக்கு வரணும், மதுரையில இருந்து சென்னைக்கு வரணும், தூத்துக்குடி சென்னைக்கு வரணும். அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாதா? அதுக்கு நம்ம செகண்ட் டயர் சிட்டிஸ், தேர்ட் டயர் சிட்டிஸ் நம்ம உருவாக்கவே இல்லை, டெவலப் பண்ணவே இல்லை. இன்னைக்கு சென்னையோட தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு தொழில்நுட்பத்தை நிறைய உபயோகிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்களே கேட்டீங்க அரசு எவ்வளவுதான் பண்ண முடியும். தொழில்நுட்ப டெக்னாலஜி வச்சு நிறைய பண்ணலாம். இன்னைக்கு ஒரு பேருந்து வருது, அடுத்த பேருந்து எப்போ வருதுங்கிறது தெரியல. ஜிபிஎஸ் பொசிஷன் வச்சு இந்த பேருந்து எப்போ வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் வருமா 5 நிமிஷம் வருமாங்கிறது கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. ஆனா விட்டுட்டாங்க. சில பேருந்துகள் அது ஆரம்பிச்சாங்க, அது தொடர்ந்து பண்ணாம விட்டுட்டாங்க. அதே மாதிரி விதிமுறைகளை மீறினாலும் இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு விதிமுறை மீறி நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு லெட்டர் வரும், நீங்க இந்த விதிமுறை இந்த சிக்னலை நீங்க மீறி அப்படி சொல்லி வந்துரும். கொச்சின் மாதிரி ஊர்களில் ஹெவியா ஃபைன் பண்றாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபைன் பண்றாங்க. அந்த விதிமுறைகளை கண்டிப்பா மக்கள் மீறிட்டே தான் இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் விதிமுறைகளே போறோம். அதுக்கு அரசாங்கங்கள் நம்ம வச்சிருக்கோம். நீங்க ஹெல்மெட் நீ போடாட்டி ஃபைன் போடுவோம் கண்டிப்பா, அப்படின்னா ஹெல்மெட் போடுவோம். நம்ம கண்டிப்பா தனி மனிதர் குறை சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 1000 காரணம் சொல்லுங்க, தலைவலி வருது, சைனஸ் வருதுன்னு. அரசாங்கத்துக்கு முக்கியமான கடமை அந்த இதை என்போர்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணலாம். அதுல நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே கருத்துன்னா சட்டங்களை, அதாவது விதிமுறைகளை கடுமையாக்கணும், அதை ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நிகழ்ச்சியில் இறுதிக்கு வந்திருக்கும். திரு கனகராஜ், உங்களுடைய இறுதி